ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி காவல்துறை உயரதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை. 1500 காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த முடிவு. புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் இலவசமாக 1 கிலோ கேழ்வரகு மாவு. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி ஆளுநர் திடீர் டெல்லி பயணம். போலி மருந்து விவகாரம் குறித்து மத்திய அமைச்சர்களை நேரில் சந்தித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி சுற்றுலா பயணிகளின் வருகையால் கடும் போக்குவரத்து நெரிசல். முக்கிய சாலைகளில் ஸ்தம்பித்த வாகனங்கள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி பாதுகாப்பு குறித்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காவல்துறையின் உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் 29ஆம் தேதி புதுச்சேரி வரவுள்ள துணை குடியரசுத் தலைவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் புத்தாண்டையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் 1500 காவலர்கள் புத்தாண்டு தினத்தையொட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம் போக்குவரத்தை சீரமைக்கவும் பொதுமக்கள் வருவதற்கு பேருந்து வசதிகளை ஏற்படுத்தவும் முடிவெடுக்கப்பட்டதாக கூறினார். கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை கூடுதலாக காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். 8 இடங்களில் வாகன நிறுத்தம் செய்ய இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் போலி மருந்து விவகாரத்தில் இதுவரை பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். போலி மருந்து விவகாரத்தில் எந்த விசாரணைக்கும் தான் தயார் நிலையில் உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசி வருவதாகவும் தவறான வதந்திகளை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தேவைப்பட்டால் அவரையும் விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். போலி மருந்து விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இவ்விவகாரத்தில் எந்த விசாரணைக்கும் தான் தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். போலி மருந்து விவகாரத்தில் சபாநாயகருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தால் அவரிடமும் விசாரணை நடத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் இலவசமாக 1 கிலோ கேழ்வரகு மாவு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் இணைந்து வீரதீர குழந்தைகள் தினத்தை கொண்டாடியது. இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடந்த வீர்பால் திவாஸ் நிகழ்ச்சியில் வீரதீர குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து கூறினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், குழந்தைகளுக்கு வீரதீர கதைகள் கூறியும் நாட்டுப்பற்று, மொழிப்பற்று கூறியும் வளர்க்க வேண்டும் என்றார். கருவுற்ற தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் அங்கன்வாடிகள் மூலம் சத்துணவு வழங்கப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர், இதேபோல பள்ளியிலும் காலை, மதியம், மாலையில் உணவு, சிற்றுண்டி வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பள்ளி படிப்பை முடித்த மாணவர்கள் அனைவரும் பட்டம் படிக்கும் வகையில் தேவையான அளவு கல்லூரிகளை அமைத்துள்ளதாக கூறிய முதலமைச்சர், அனைத்து துறைகளிலும் முன்னேறிய நாடாக இந்தியாவை மாற்ற பிரதமர் மோடி தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும் அவருக்கு வலு சேர்க்கும் வகையில் நாம் செயல்பட வேண்டும் என்றார். ஏற்கனவே அரசின் எந்த ஒரு உதவியும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், இந்த உதவித்தொகை விரைவில் 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். முதியோருக்கு வழங்கப்படும் உதவித்தொகையும் 500 ரூபாய் உயர்த்தப்படும் என்று கூறிய முதலமைச்சர், ரேஷன் கடைகளில் இலவச அரிசி, கோதுமை வழங்கப்பட்டு வருவதாகவும் தற்போது கேழ்வரகு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளதை அடுத்து அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் சத்துணவுக்காக 1 கிலோ கேழ்வரகு மாவு வழங்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார்.
தொடர்ந்து பேசிய அவர் இந்த விழாவை கல்வித்துறையுடன் இணைந்து நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துறை இயக்குநர் முத்துமீனா உட்பட பலர் கலந்து கொண்டனர். பசியோடு இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. பைசா இருக்குங்க எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. முதியோர் உதவித்தொகை இலவச அரிசி 7 கிலோ, 10 கிலோ இலவச அரிசி, 2 கிலோ கோதுமை கொடுக்குறோம். திடீர் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ள ஆளுநர் கைலாஷ்நாதன் மத்திய அமைச்சர்களை நேரில் சந்தித்து பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்கும் அரசு விழா 26ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் உள்ளது. இந்த நிலையில் ஆளுநர் கைலாஷ்நாதன் 26ஆம் தேதி அதிகாலை 5:30 மணியளவில் கார் மூலம் சென்னைக்கு புறப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி சென்றார். டெல்லியில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா ஆகியோரை சந்தித்து பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வருகிற 29ஆம் தேதி துணை ஜனாதிபதி புதுச்சேரி வரவுள்ள நிலையில் இதுகுறித்து அவருடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் தோண்ட புதிய தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. சமீபத்தில் போலி மருந்து தொழிற்சாலை அதிபர் ராஜாவுக்கு GST மோசடிக்கு உதவிய IFS அதிகாரி சத்தியமூர்த்தி கைது செய்யப்பட்டார். இதுவரை 21 பேர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் வரி முறைகேடுக்கு உதவி செய்த GST அதிகாரியிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரும் கைது செய்யப்படலாம் என தெரிகிறது. மேலும் சில அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பிருப்பதும் அம்பலமாகியுள்ளது. இதனிடையே போலி மருந்து தொழிற்சாலை வழக்கை CBI, NIA விசாரணைக்கு ஆளுநர் பரிந்துரை செய்துள்ளார். ஜனவரி முதல் வாரத்தில் CBI அதிகாரிகள் புதுச்சேரி வந்து விசாரணையை தொடங்க உள்ளனர். இதனால் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை, உள்துறை அமைச்சர்களை சந்தித்து ஆளுநர் கைலாஷ்நாதன் பேச உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளின் வருகையால் நகரின் முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறை தினங்களையொட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கேரளா, கர்நாடகா, பெங்களூர், சென்னை உள்ளிட்ட வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டினர் ஏராளமானோர் புதுச்சேரியில் குவிந்துள்ளனர். எதிர்வரும் புத்தாண்டு கொண்டாட்டங்களையொட்டி தங்கும் விடுதிகள் மற்றும் உணவகங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகையொட்டி டிசம்பர் 25ஆம் தேதி நகரின் முக்கிய சாலைகளான அண்ணா சாலை, காமராஜர் சாலை, இந்திரா காந்தி சிலை சதுக்கம், ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம் மற்றும் வம்பாக்கீரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். முக்கிய சிக்னல்களில் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. புத்தாண்டுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் புதுச்சேரியில் தற்போதே போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே பொதுமக்களின் நலன் கருதி போக்குவரத்தை சீரமைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தில் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காவல்துறையின் செயல்பாடுகள் மற்றும் புத்தாண்டு தின பாதுகாப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை தலைமையகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், காவல்துறை துணைத் தலைவர் சத்தியசுந்தரம், காவல்துறை தலைவர், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர்கள், போக்குவரத்து காவல்துறை உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புத்தாண்டு தின கொண்டாட்டத்தையொட்டி புதுச்சேரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. புத்தாண்டு தினத்தையொட்டி புதுச்சேரிக்கு வெளி மாநிலங்கள் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். புத்தாண்டிற்கு சில தினங்களை உள்ள நிலையில் இந்த ஆண்டும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தற்போதே அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறை சார்பில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன.
புதுச்சேரி முழுவதும் 1000 சட்டம் ஒழுங்கு காவலர்கள் மற்றும் 500 போக்குவரத்து காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு தினத்தில் ஆம்பூர் சாலை, செஞ்சி சாலை அடுத்து வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் நடந்து செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் கூடினாலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட காவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் புத்தாண்டு தினத்தையொட்டி நட்சத்திர விடுதிகள், ரெசார்ட்டுகள் மற்றும் திறந்தவெளி அரங்கங்களுக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கான நேர கட்டுப்பாடு குறித்த அறிவிப்பு எதிர்வரும் தினங்களில் அறிவிக்கப்படும் என்றும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில இதுக்கு எந்த விசாரணை தேவைன்றதுக்கு இந்த அரசாங்கம் முடிவெடுத்து அந்த இப்ப பல ஸ்டேட் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. நீங்க ராஜீவ் சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்துல கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க. இப்போ பல ஸ்டேட் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ பல ஸ்டேட் சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது இதுக்கு என்ஐஏ விசாரணை இதுக்கு தேவைப்படுது. அதனாலதான் என்ஐஏ விசாரணை சேர்ந்து பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. இங்கு அரசு மேல குறை இருந்தால், தவறு இருந்தால் நாங்களே சிபிஐ விசாரணைக்கு, என்ஐஏ விசாரணைக்கு இங்க இது பண்ணுவோமா, உட்படுத்துவோமா? எங்க மடியில காணலாம், இல்ல வழியில பயம் கிடையாது. விசாரணை கேட்டது யாரு? அதாவது முன்னுக்கு முன்னுக்கு பேசக்கூடாது. முன்னாள் முதலமைச்சர் முன்னுக்கு முன்னுக்கு பேசக்கூடாது. ஏன்னா அவருக்கு வயசாயிடுச்சு, அதனால முன்னுக்கு முன்னுக்கு பேசினுக்கிறாரு. இல்ல அவரு கேட்டதே சிபிஐ விசாரணை தான் அவரும் கேட்டாரு. சிபிஐ விசாரணை தான் அவர் இப்ப இன்னைக்கு மாத்தி பேசலாம். அவரு இன்னைக்கு சிபிஐ விசாரணை கொடுக்க மாட்டாங்கன்றதால சிபிஐ விசாரணை கேட்டாரு. சிபிஐ விசாரணைக்கு பண்ணிட்டாங்கன்றதால உயர்நீதிமன்ற நீதிபதின்றாரு. அப்போ இந்த அரசாங்கம் எதை செய்தாலும் குறை சொல்வது என்பது அவருடைய வாடிக்கை ஆயிட்டுது. அது அவருக்கு பழக்கமாயிடுச்சு. அதனால அதை சொல்லிட்டு இருக்கிறார் அவர். சுனாமி நினைவு தினத்தையொட்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் உயிரிழந்தவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. இதையொட்டி உப்பளம் வம்பாக்கீரபாளையம் மீனவர்கள் சோனாபாளையம் சந்திப்பில் சுனாமியில் இறந்தோர் நினைவாக அலங்கரிக்கப்பட்ட உருவப்படத்தை அமைத்திருந்தனர். அங்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் மெழுகுவர்த்தி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து காந்தி சிலை அருகே அரசு சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சுனாமி திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பெருமழை, பெருவெள்ளம், சுனாமி, ஆழி பேரழிவு போன்ற இயற்கை சீற்றங்களினால் முதலாக பாதிக்கப்படுவது மீனவ சமுதாய மக்கள் என்றார். மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சரி செய்ய வேண்டியது ஆளும் கட்சியாளர்களின் கடமை என்றார் அவர். காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஆட்சியிலும் தற்போதைய அரசும் மீனவர்களின் நலனுக்காக எந்தவிதமான தொலைநோக்கு திட்டத்தையும் கொண்டுவரவில்லை என்று புகார் தெரிவித்தார். அதேபோல மீனவர்களுக்கு அவ்வப்போது அறிவிக்கப்படும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் காலத்தோடு வழங்கப்படுவதில்லை என்று புகார்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் மீன்பிடி தடை காலத்திற்கு நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், அட்டவணை இன மாணவர் கல்விக் கட்டணத்தை அரசு ஏற்றுள்ளது போல மீனவ மாணவர்களின் தனியார் பள்ளிகள் கல்விக் கட்டணத்தை முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டதாகவும், ஆனால் அந்த அறிவிப்பும் இன்று வரை செயல்படுத்தப்படவில்லை என புகார் தெரிவித்தார். மீனவ மக்கள் தொகைக்கு ஏற்ப கல்வி, வேலைவாய்ப்பில் உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அன்பழகன் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் மாநில துணைச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பார்த்தசாரதி, வம்பாக்கீரபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். இதேபோல முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் அமைந்துள்ள சுனாமி நினைவிடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கலந்து கொண்டு நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மேலும் கடலோரத்தில் உயிரிழந்தவர்கள் நினைவாக கடல் நீரில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினார். அவரை அடுத்து கட்சி நிர்வாகிகள், மீனவ கிராம மக்கள் பலரும் மலர் தூவியும் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினர். மீனவர்களுடைய நலன் மற்றும் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்க எந்தவிதமான உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மீனவர்களுக்குரிய மீன்வளம் சுனாமிக்கு பிறகு முழுமையாக
கடலில் அழிக்கப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து மீனவ மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் இடையில் தங்களது வாழ்க்கையை தொடர்ந்து வருகின்றனர். ஆளும் அரசானது மீனவர்கள் நலன் சார்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அறிவித்தாலும் அந்த அறிவிக்கப்படுகின்ற திட்டத்தினுடைய உதவிகள் காலத்தோடு மீனவர்களை சென்றடையவில்லை. அதேபோன்று பல்வேறு உருப்படியான அறிவிப்புகள் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய கோரிக்கையை ஏற்று சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு அறிவிப்புகளும் இதுவரை செயல் வடிவம் பெறாதது மீனவர்களை வஞ்சிக்கக்கூடிய செயலாகும். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் 15,000 ரூபாய் உதவித்தொகையுடன் கூடிய காகித குழு கைவினைப் பொருள் பயிற்சி முகாமை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மற்றும் கூட்டுறவு சங்க பதிவாளர் இளங்கோவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம், புதுடெல்லி கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம், குருசிஷ்ய கைவினை பயிற்சி திட்டத்தின் கீழ் காகித குழு கைவினைப் பொருள் பயிற்சி அளிக்க புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் வாயிலாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 30 கைவினை கலைஞர்களுக்கு பாரம்பரிய கைவினை கலைகளை குருமார்கள் மூலம் சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லவும், கைவினை கலைஞர்களுக்கு புதிய திறன்களை கற்றுக் கொடுத்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் இப்பயிற்சி உதவுகிறது. முத்துப்பிள்ளைப்பாளையம், மூலக்குளம், புதுச்சேரியில் இப்பயிற்சி நடைபெறவுள்ளது. இதன் மூலம் கைவினை கலைஞர்கள் அனைவருக்கும் தேசிய விருது பெற்ற கலைஞர் மோகன்தாஸ் காகிதக்கூழ் கைவினைப் பொருட்கள் சம்பந்தமான பயிற்சி நுணுக்கங்களை அளிக்கவுள்ளார். பயிற்சியில் கலந்து கொள்ளும் கைவினை கலைஞர்களுக்கு 2 மாதங்களுக்கு 15,000 ரூபாய் உதவித்தொகையாக அவரவர் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தனர். அதைத் தொடர்ந்து 2,000 மதிப்புள்ள உபகரணங்கள் 30 கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகத்தின் உதவி இயக்குநர் ரூப்சந்தர், கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கபாணி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பயிற்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணைய அதிகாரிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் லாவண்யா கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி வீடு வீடாக சென்று இனிப்பு மற்றும் பரிசுகளை வழங்கி வாழ்த்து கூறினார். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அக்கட்சியின் இணைச் செயலாளர் லாவண்யா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாண்டா கிளாஸ் வேடமணிந்த நபர்கள் சிறுவர்களுடன் இணைந்து பேண்ட் வாத்தியங்கள் முழங்க உழவர்கரை பகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று அங்குள்ள பொதுமக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இனிப்புகள் மற்றும் புத்தாண்டு கேலண்டர்களை வழங்கி உற்சாகப்படுத்தினர். கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்திரேயா ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமார் 2,000 பேருக்கு அன்பின் அடையாளமாக ரோஜா பூக்களையும் இனிப்புகளையும் வழங்கி வாழ்த்து கூறினார். தொடர்ந்து மூலக்குளம் அருகே அமைந்துள்ள உலகிற்கு வெளிச்சம் திருச்சபையில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு 300 பயனாளிகளுக்கு ஹாட் பாக்ஸ், கேலண்டர் மற்றும் இனிப்புகள் அடங்கிய தொகுப்பினை மாநில இணைச் செயலாளர் லாவண்யா வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அப்பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி முழுவதும் பேண்ட் வாத்தியங்களின் இசையோடு சாண்டா கிளாஸ் வலம் வந்தது பொதுமக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகிய 2,000க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. அலுவலக திறப்பு விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் அலுவலகத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியின் முன்னதாக தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அரியாங்குப்பம் காவல் நிலைய சந்திப்பிலிருந்து 200க்கும் மேற்பட்ட வாகனங்களில் லட்சிய ஜனநாயக கட்சி தொண்டர்கள் பேரணியாக அழைத்து வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பட்டாசு வெடித்து மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் பள்ளி மாணவர்களின் சிலம்ப நிகழ்ச்சியும் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் மணவெளி தொகுதி நிர்வாகி முருகன் பிறந்தநாளை முன்னிட்டு 2,000க்கும் மேற்பட்ட அவரது ஆதரவாளர்கள் பிற கட்சிகளிலிருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இதையடுத்து அவரது பிறந்தநாளையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை
லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி, தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவின் போது பாட்டாளி மக்கள் கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி, லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டினுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் பேசிய தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின், புதுச்சேரியில் ஊழல் தலைவிரித்தாடுவதாகவும் 5 லட்சம் மக்கள் தொகை இருந்தபோதே அரசு வேலைவாய்ப்பில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. தற்போது 15 லட்சமாக மக்கள் தொகை உயர்ந்த போதிலும் அதே நிலை நீடிப்பதாக புகார் தெரிவித்தார். இளைஞருக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் பொதுமக்களை நம்பி அரசியலுக்கு வந்துள்ளதாகவும் மக்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதே தன் நோக்கம் என்றார் அவர். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி வீராம்பட்டினம் கடற்கரையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் கடற்கரையில் சுனாமி தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த கட்சியின் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலயத்திலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் மலர் மாலைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். பின்னர் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். மேலும் நிகழ்ச்சியில் ஜீவா, சக்திவேல், ஜெயக்குமார், தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சுனாமி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,835 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,510 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.